காட்ஸ் வித் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் வரையும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர் அறிந்தவர். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களையும் தேவன் அறிவார். உங்க சரீரத்தில் உள்ள பிரச்சனையை தேவன் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு மறைவான ஒரு காரியமும் இல்லை என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே இன்றைக்கு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இனி என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது என்று கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை தேவன் இன்றைக்கு தருவார் என்ற வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷமாக ஒரு பெண்ணுடைய சரீரத்தில் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி குடிக்கொண்டிருந்ததாக இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது. 18 வருஷமாய் அவள் நிமிர முடியாத வாழ்க்கையில ஒரு கூனியாகவே நடந்தாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிமிர முடியாத, நிமிர்ந்து நடக்க முடியாத, அதாவது சரீரத்தில் மட்டுமல்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு உயர்வு, நிமிர்ந்து நடப்பது, உங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு சமாதானமாய் வாழ்வது, நிமிர்ந்து நடப்பது, ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில இந்த பலவீனப்படுத்துகிற காரியங்கள் செயல்படுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எல்லா குடும்பங்களில் ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்படுகிறார்கள். எவ்வளவோ தான் பொருளாதாரத்தில் செல்வாக்கா இருந்தாலும், பணத்தில் வசதியா இருந்தாலும், தன்னுடைய ஆசையில மிகுதியுமா இருந்தாலும் பலவீனப்படுகிற ஒரு காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இதற்கு ஒரு காரணம் என்னன்னா, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இந்த ஆவி யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆவி எப்போ உள்ள வருகிறது என்பது தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஆவி போகிறதை மட்டும்தான் மனுஷன் உணர முடியும். ஏன்னா இந்த ஆவி உள்ள வந்து விடும்போது ஒரு மனுஷனுடைய முழு சரீரத்தையும், அவனுடைய ஆத்துமாவையும், அவனுடைய எண்ணங்களையும் ஆளுகை செய்து பலவீனப்படுத்துவதே அதனுடைய வேலையாக இருக்கிறது. இங்க பார்க்கும்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18 வருஷமாக சரீரத்தில் ஒரு பலவீனம். 18 வருஷமாய் அவளுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம். ஆனால் இந்த ஆவியினாலதான் அவள் இப்படி நிமிர முடியாத கூனியாய் இருக்கிறாள் என்பதை அவள் அறிந்தாலோ இல்லையோ, மற்றவர்கள் அறிந்திருப்பார்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆவி அவளை நிமிர விடாமல், மகிழ்ச்சியாய் இருக்க விடாமல், சந்தோஷமாய் வாழ விடாமல்,
மற்ற ஜனங்களைப் போல நிமிர்ந்து நடந்து மகிழ்ச்சியாய் இருக்க முடியாதபடி சிரமமாய் எப்பொழுதும் கூனி குறுகி கொண்டே நடக்கிற ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா வாழ்க்கையில. ஒரு சின்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது பலவீனப்பட்டு போறீங்க. அந்த பலவீனம் உங்களை தாக்கி 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 பலவீனத்தின் மேல் பலவீனம் அடைந்து சோர்ந்து போய் ஒரு கட்டத்துல இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுறீங்க. பிரச்சனை என்பது அப்படிதான். இன்றைக்கு உலகத்துல எல்லா மனுஷனையும் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுஷரும் உணர்ந்து கொள்ளணும். இதை அது எப்படிப்பட்ட மனுஷனையும் அது பலவீனப்படுத்தி விடும். அந்த ஆவி ஒரு சாதாரணமான அசாதாரணமான மனிதனை கூட, ஒரு மிகப்பெரிய பலசாலியை கூட அந்த ஆவி கலங்க பண்ண முடியும். பாருங்க, ஒரு ஆவி சவுல் ராஜாவை கலங்க பண்ணினது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கலக்கம், வேதனை, துன்பம், கஷ்டம், மன வருத்தம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த ஆவி பலவீனப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இது ஒரு மனுஷனால் உண்டாக்கப்படுகிறது அல்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த மனுஷன் என்ன பலவீனப்படுத்திட்டான், அந்த மனுஷனுடைய வார்த்தை என்ன பலவீனப்படுத்திடுச்சு, அந்த மனுஷனுடைய பேச்சு என்ன பலவீனப்படுத்திடுச்சு, அந்த மனுஷனுடைய செயல் என்னை நிமிர விடாமல், வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழ விடாமல் என்னை கலங்க பண்ணி விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மை என்ன தெரியுமா? அந்த மனுஷர்கள் அல்ல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உங்களுக்குள்ள பிரவேசித்ததனால்தான் உங்களுக்கு பலவீனமும் கலக்கமும் சோர்வும். அதான் உண்மை. இன்னைக்கு மனுஷர்கள் இதை அறிய முடியல, இது தெரியல, எந்த மனுஷனுக்கும் தெரியல. ஏன்னா அவன் சாத்தான், அந்த ஆவி, அந்த பொல்லாத ஆவி தெரிஞ்ச போல வராது, எல்லாருக்கும் தெரிந்த போல வராது. அது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும் அவன் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அடையாளம் கண்டுபிடித்து சொல்றார். ஒரு திருடன் எப்படி யாருக்கும் தெரியாம உள்ள விழுவானோ, யாருக்கும் தெரியாம ஒரு செயலை செய்வானோ, அதே போலதான் இந்த பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்பொழுது தெரியவே தெரியாது. அது சின்ன பிள்ளைக்குள்ள வரலாம், பிறந்த குழந்தைக்குள்ள கூட வந்து அந்த குழந்தையை பலவீனப்படுத்தி தொந்தரவு பண்ணி அழ வைக்கலாம். அந்த குழந்தையை சமாதானமாய் விடாமல் அலகழிக்கலாம். ஒரு வாலிப பெண்ணுக்குள்ள வரலாம், வயதானவர்களுக்குள்ள வரலாம். அவன் யாரை விரும்புகிறானோ, அந்த பொல்லாத ஆவி யாரை அலகழிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அவனுக்குள்ள அது புகுந்து விட ஆசைப்படுகிறது. அந்த பலவீனம் வந்த பிறகு மனுஷர்கள் ஏன் இந்த பலவீனம் வந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு காரணம், அவங்க பேசினாங்க, நான் அதை சாப்பிட்டேன் எனக்கு இந்த பலவீனம் வந்துச்சு, நான் இதை பண்ண எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு பொருளின் மீது காரணங்களை நம்ம காண்பித்தாலோ, யாரோ ஒரு நபர் மீது காரணங்களை காட்டினாலோ, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு உண்மை என்னவென்றால், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவிதான் உங்களை அப்பப்போ வந்து பலவீனப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 18 வருஷம் அங்க இருக்கிறார் தேவாலயத்துல, நிமிர முடியாத கூனியா இருக்கிறார். நிமிரவே முடியல அவளால வாழ்க்கையில. இயேசு அவளை கண்டபோது அவளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி அவர் கண்டுவிட்டார். இவ வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற, இவ வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற, இவ வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் பண்ணுகிற இந்த பொல்லாத ஆவியை துரத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால அந்த பெண்ணை அழைத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஆலயத்துல போய் அழைத்த உடனே அந்த பெண் வந்துட்டா பாருங்க. அதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் வாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு முன் வருவது இல்லை. உங்களுக்கு இந்த போராட்டம் இருக்குது, இதுல இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்படணும், உங்களுக்கு பிசாசனுடைய கிரி இருக்கிறது, உங்களுக்கு பலவீனம் இருக்கிறது, இதுல இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்படணும், வாருங்கள் அப்படின்னு அழைத்தா கூட என்ன பண்றது இல்ல, வர்றதில்லை. ஆமா, இன்னைக்கு வருவது கிடையாது மக்கள். ஆனால் அவ்வளோ
இயேசு அவளை தம்மிடத்தில் அழைத்த போது அவள் உடனே வந்தாள். அவள் வந்தாள். உடனே அவள் இயேசுவினிடத்திலே வந்தாள். இயேசுவினிடத்திலே உடனே வந்தாள். இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? தம்முடைய கைகள் அவள் மீது வைத்தார். பொல்லாத ஆவி அவளை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிட்டார். அவள் கைகளை வைக்கும் போது அவள் நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், நம்புவீர்களானால், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் வந்து கேட்க வேண்டும். அவர் எல்லா மனுஷனையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். எல்லாருக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர். யாரோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவர்களுக்காக வந்தவர் அல்லவர். இல்லாவிட்டால் கிறிஸ்துவின் மதத்திற்காக வந்தவர் அல்லவர். எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க வந்தவர் இயேசு. முழு மனுகுலத்தின் பாவத்தை தன் மீது சுமந்து தீர்த்து பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படி வந்த இயேசு அவர். அவர் உங்களுக்காக என்னெல்லாம் செய்யறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அவரை நீங்க விடவே மாட்டீங்க. இன்றைக்கு நீங்கள் உயிரோடு வாழ்வது அவருடைய கிருபை தான். நீங்கள் வேணா அவரை அறியாமல் இருக்கலாம், நீங்க வேணா அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நீங்க வேணா அவரை இன்னும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கலாம், இன்னும் அவர் கிறிஸ்துவங்க கடவுள் என்று சொல்லி தள்ளி போட்டு கொண்டு இருக்கலாம். பட் ஆனா இயேசு உங்களை தள்ளவே இல்லை. எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்து வருகிறார். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை தாங்கி வருகிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பதனால் நீங்கள் வாழ முடிகிறது என்பதை நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் பலவீனங்கள் என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். தேவன் எல்லா மனிதனுக்கும் உதவி செய்கிறார். பலவீனம் வரலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இதுவரையும் நீங்க எந்த காரியத்திலும் பலவீனப்படலன்னு சொல்லுங்க. எந்த காரியத்தை கண்டு நீங்க சோர்ந்து போனதில்லைன்னு சொல்லுங்க. எந்த காரியத்தை கொண்டு நீங்கள் அழுதுதில்லை என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே முடியாது. எல்லா மனுஷனும் சோர்ந்து போற, பலவீனப்படுகிற சூழ்நிலைகள் தான் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உங்க பலவீனத்துல அவர் உதவி செய்யறாரு. நீங்க அவரை தேடுறதுனால அல்ல, நீங்க அவரிடத்துல வந்து ஜெபிக்கிறதுனால மட்டுமல்ல, அவர் உங்கள் பலவீனத்தில் அவர் உங்களை உதவி செய்கிறார். ஏன்னா உங்களுக்காக அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ரத்தத்தை விலைக்கரையும் செலுத்தியிருக்கிறார். நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய மகிமையிலே நீங்கள் பங்கடைய வேண்டும் என்பதற்காக அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி நீங்கள், அவரால் படைக்கப்பட்ட வித்துக்கள் நீங்கள். அதனால தான் ஆண்டவர் உதவி செய்கிறார். இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, பலவீனங்களில் அவர் உதவி செய்தது மட்டுமல்லாமல் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி வேண்டிக்கிறோம் அப்படின்றத கூட நம்ம அறியல. யாருக்கிட்ட போய் வேண்டணும்? உண்மையான தெய்வம் எங்க? உண்மையான கடவுள் யாரு? எப்படி போய் வேண்டது? சில நேரம் புலம்புவோம். பாருங்க, பிரச்சனை வரும்போது புலம்புவாங்க. நிறைய பேர் புலம்பி பார்த்துருக்கிறேன் இல்லையா? ஐயோ ஆண்டவரே, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த பிரச்சனை, என்ன போறது? வேண்டவே தெரியாது. அந்த பலவீனம் வேண்டவே தெரியாது. அந்த வேதனையில வேண்டவே தெரியாது. அந்த பிரச்சனை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே அதை வேண்ட முடியும். சோ ரெண்டாவது, அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நீங்க நம்பினால் தானே சரியா வேண்ட முடியும். அங்க சொல்லப்படுகிறது,
நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்றால் அவர்தான் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை பலியாய் கொடுத்த இயேசு. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து ஆவியானவரோடு கூட ஆவியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களாகிய நீங்களும் நானும் பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது, போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, விபத்துகள் நம் நெருங்கி வரும்போது, வியாதிகள் வரும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை வந்தா மனுஷன் தாங்க கடவுள்கிட்ட போய் வேண்டணும். உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் உங்களை தேடி வர்றதில்லை இல்லையா? உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் ஒருத்தர்கிட்ட கேட்கணும்னா நீங்க தான் போய் அவங்கள பார்த்து அவங்கள விசாரிச்சு எனக்கு ஒரு 10 ரூபாய் வேணும்னு கேட்டு வாங்குறீங்க இல்லையா? ஆனால் எல்லா இடங்களுக்கும் நீங்க தான் போகணும். ஒரு பொருளை வாங்கணும்னா நீங்க தான் போகணும். எல்லா இடங்களுக்கும் நீங்க தான் போய் எல்லாம் பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது கடவுளிடத்துல போய் மனுஷன் வேண்டுதல் செய்யணும். ஆனால் மனுஷனுக்கு என்ன வேண்டிக் கொள்றதுன்னு தெரியாததுனால கடவுளே மனுஷனுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு மனிதனுக்கு வேண்டுதல் செய்வாரானால் அவர் எப்படிப்பட்ட ஆண்டவராயிருக்கிறார்? அவர்தான் சர்வ வல்லமுள்ள அன்பு நிறைந்த ஆண்டவர், சிலுவையில தன் ஜீவனை பலியாய் கொடுத்த ஆண்டவர், தன் ரத்தத்தை விலைக்கிரயமாய் செலுத்தின ஆண்டவர். இப்ப தெரியுது, இந்த வேண்டுதல்ல தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்பதை விளங்குகிறது. வசனம் அப்படி சொல்லிட்டு பாருங்களேன். அந்தபடி ஆவியானவர் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி செய்வது மட்டுமல்ல, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு உண்மை தெரியுமா? உன்னை படைத்த ஆண்டவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனாலதான் இவ்வளவு காலம் வாழ முடியுது. உன் பாவத்துக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். உன் பாவத்துக்காக அவர் பலியானது மட்டுமல்ல, பரிகாரமா மாறினது மட்டுமல்ல, உனக்காக வேண்டுதலும் செய்கிறவராயிருக்கிறார். உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு, வாழ்க்கையிலிருந்து நிமிர முடியாத காரியத்தில் நிமிர்ந்து நிற்பதற்கு, தலை குனிந்த இடத்துல நிமிர்ந்து நிற்பதற்கு, வெக்கப்பட்ட இடத்துல நிமிர்ந்து நிற்பதற்கு தேவன் உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனையோடு சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியின் மூலமா இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆன்லைன் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கலாம், கிரேஸ் டிவி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதுதான். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. அந்த நிமிர முடியாத கூனிக்கு இயேசுவை தவிர வேற வழி இல்லை என்பதை அவள் அறிந்ததுனால தான் தேவாலயத்துக்கு வந்து கொண்டே இருந்தாள். நிமிர முடியாத கூட வந்து கொண்டே இருந்தாள். அவள் தேவாலயத்தில் இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி கைகளை வைத்து சுகமாக்கினார். இன்றைக்கு உங்களை கலங்க பண்ணுகிற ஆவியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவரும் வேண்டுதல் செய்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இந்த உலகத்துல மனுஷனுக்காக மனுஷன்தான் போய் கடவுள்கிட்ட வேண்டணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்பான தேவன் என்பதை தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அடையாளமாக அவர்தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மனுஷனுக்காக இந்த உலகத்தில் வேண்டுகிற ஒரே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்ப கூட நீங்க என்ன பிரச்சனையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ,
உங்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டியது உங்களுக்கு தெரியல. அதான் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொண்டது என்னதென்று அறியாது இருக்கிறீங்கன்றாரு. ஆமா, என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். என்ன வார்த்தை பாருங்க. இதுதான் இயேசு சிலுவையிலே சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அறியாதிருக்கிறார்கள். யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நினைவே பட்டணத்தின் ஜனங்கள் அக்கிரமங்கள் செய்தார்கள், அநியாயங்கள் செய்தார்கள். அந்த நினைவே பட்டணத்தை அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் கோபப்பட்டு யோனாவை நினைவே பட்டணத்திற்கு அனுப்பினார். ஆனால் அந்த ஜனங்களோ பயந்து ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எங்களை அழித்து விடாதும் என்று கேட்கும் போது அவர் சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதல 120,000 பேருக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. யார் உங்களுக்காக வேண்டுதல் செய்யாமல் போனாலும், யார் உங்களுக்காக பரிதபிக்காமல் போனாலும், யார் உங்களுக்காக உதவி செய்யாமல் போனாலும், உதவி செய்யும்படியான ஏற்ற நேரத்தில் உதவி செய்ய வல்லமை உள்ள ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பக்கமாய் நீங்க வாங்க, அவர் பக்கமாய் நீங்க திரும்புங்க. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அவர் நல்லவர், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இப்பொழுது என்ன ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆவியிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இப்பொழுது ஆண்டவர் அற்புதம் உங்களுக்கு செய்வார். நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால், உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை எதனால் வந்தது என்று நீங்கள் தெரியாது இருக்கிறபடியால் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியல ஏன் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. இவளுக்கு பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இவளுக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் இல்லைன்னு தான் சொல்றீங்க. இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல, இவன் ஏன் இப்படி ஆனான்னு தெரியல, இவன் ஏன் இப்படி ஆனான்னு தெரியல, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல, அவங்க ஏன் இப்படி பேசினாங்கன்னு தெரியல, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல. எல்லாம் நமக்கு தெரியல தெரியல என்ற வார்த்தை நிறைய நமக்கு யூஸ் பண்றோம். அந்த தெரியாம சில காரியங்கள் நமக்கே நடக்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் உதவி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாவம் செய்வது உனக்கே தெரியாமல் இருக்கலாம். நீ தேவனை விட்டு பின்வாங்கி போனது உனக்கே தெரியாமல் இருக்கலாம். உண்மையான கடவுள் யார் என்று உனக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவன் தான் உனக்கு, உண்மையான கடவுள் தான் உனக்கு உதவி செய்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது நீங்கள் எந்த பலவீனத்தில் இருக்கிறீங்களோ அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். உங்களை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க போகிறார். உங்களை பலவீனத்திலிருந்து ஆண்டவர் பூரண ஒரு விடுதலை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்க. இயேசுவின் கரம் உங்கள் மேல் வந்து வைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை பலப்படுத்துகிறது. ஆமீன். அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு வெளியேறி போகிறதை நீங்கள் உணர முடியும். உங்க குடும்பத்தில் இதுவரை உங்களை பலவீனப்படுத்தி கலங்கப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவியை இப்பொழுது ஆண்டவர் இந்த வேளையில கட்டவிழ்த்து வெளியே அனுப்ப போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடுவோமா? Glory to God. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் பண்ணுங்க. பிரைஸ் ஜீசஸ். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. Glory to God, glory to God.
Glory to God. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஓ உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னென்ன காரியத்தில் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை தேவன் தருவீராக. அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக. அந்த பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Glory to God. Glory to God. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் யாரெல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க மேல எல்லாம் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இறங்கட்டும். நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல உடைய வல்லமை தொடுவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. Praise Jesus. இறங்கும்படிக்கு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால பலவீனப்படுத்தி கலங்க பண்ணுகிற ஆவியை கையெடு இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால கையடி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கையடி. குழப்பங்களையும் பலவீனத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவியை வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். மகளை அளவைத்துக் கொண்டிருக்கிற, கலங்க பண்ணி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை கையெடு இயேசுவின் நாமத்தினால. வியாதியினால் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். The name of Jesus. இயேசுவின் நாமத்தினால வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். Glory to God. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கும் ஆண்டவரே. ஓ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொண்டிருக்கிறவரே, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு அறைக்குள்ள வல்லமை இறங்குவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். வேலையில பலவீனம், வியாதியில பலவீனம், பிசினஸ்ல பலவீனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனம், பலவீனத்திலிருந்து இப்பொழுது பலன் கொள்ளும்படிக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளை. Glory to God. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களுக்கு சகாயம் பண்ண வந்திருக்கிறார், உங்களுக்கு ஆமென் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார், பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால பலன் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். Glory to God. Glory to God. தொடுகிறார். அநேக அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால வில்லு சுனி ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ கட்டி வைத்து பெசைகிற பொல்லாத ஆவியை வெளியே இயேசுவின் நாமத்தினால. வியாதியில கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் அவிழ்க்கிற, ஓ படுக்கையில கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் அவிழ்க்கிற, பொருளாதாரத்துல கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. நிமிர முடியாத கூனியை ஆண்டவருடைய கரம் தொட்டு நிமிர செய்தது போல இப்பொழுது வாழ்க்கையில நிமிர முடியாது. எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் நிமிர முடியாது. கடன் பிரச்சனை வெளியே வர முடியாது. வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது. ஆண்டவருடைய தேவையிலிருந்து வெளியே வர முடியாது. தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்பா. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் ஓ இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர், எங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். இந்த உலகத்தில் மனிதர்களுக்காக உதவி செய்கிற ஒரே ஆண்டவர் நீங்க மட்டும்தான்பா. ஓ ஸ்தோத்திரம். நீங்க மட்டும்தான் வேண்டுதல் செய்றீங்க. வேண்டிக் கொள்வது மனுஷனுக்கு என்னன்னு தெரியாத போது நீங்க வேண்டிக் கொள்றீங்க. ஓ உம்முடைய வேண்டுதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கிய செய்தி, வருகிற 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பஞ்சட்டி தங்கராஜ் திருமண மண்டபத்தில் உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. மாதந்தோறும் கடைசி செவ்வாய்க்கிழமையில காலை 10 மணிலிருந்து 1 மணி வரை நடைபெறுகிறது. ஆகையினால் நீங்கள் இந்த பஞ்சட்டிக்கு அருகாமையில சுற்றில எங்கேயாவது இருப்பீனால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அநேக மக்கள் இதில் பங்கு பெறாங்க. கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வந்து நீங்கள் பங்கு பெறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபக்குறிப்பு இருக்குமானால் எங்கள் விலாசத்திற்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக எங்கள் ஜெபக்குழுவிலே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் எங்களுக்கு
ஃபோன் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் bless you.